ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனலில் சினிமா மற்றும் சீரியலில் நடித்த பிரபலங்களுடைய தற்போது நிலை என அவங்களுடைய அன்று இன்று புகைப்படம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ தொடர்ந்து விஜய் டிவி, சன் டிவியில் நடித்த நடிகர் மற்றும் நடிகைகளுடைய நிஜ கணவன் மனைவி பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வீடியோவில் ஜி தமிழில் பார்த்திங்கன்னா சீரியலில் நடிச்சிட்டு வர நடிகர் மற்றும் நடிகைகளுடைய நிஜ குடும்பம், அதாவது அவங்களுடைய கணவன் மனைவி யார் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். மௌனம் பேசியவே சீரியல். இந்த சீரியல்ல சிவா அப்படிங்கிற ரோல்ல அசோக் குமார் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க இவங்க மனைவியுடன். மௌனம் பேசியதே அப்படிங்கிற சீரியல்ல சேது அப்படிங்கிற ரோல்ல சத்யா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க மனைவி ராஜேஸ்வரி சங்கர். அதே மௌனம் பேசியதே சீரியல்ல பத்மாவதி அப்படிங்கிற ரோல்ல பரணி இளங்கோவன் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். இதயம் அப்படிங்கிற சீரியல், இதுல ஆதி அப்படிங்கிற ரோல்ல ரிச்சர்ட் ஜோஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க மனைவி பிரியா. அறிவு அப்படிங்கிற ரோல்ல வசந்த் கோபிநாத் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க மனைவியுடன். கேசவ் அப்படிங்கிற ரோல்ல சந்தோஷ் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி மௌனிகா. அதே இதயம் சீரியல்ல மணி அப்படிங்கிற ரோல்ல வெற்றிவேல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவியுடன். அதே இதயம் அப்படிங்கிற சீரியல்ல ராணி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கருணா விலாசினி பத்தின ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். அதே இதயம் சீரியல்ல வாசு அப்படிங்கிற ரோல்ல புவியரசு ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி மோகனப்பிரியா. அதே சீரியல்ல அழகர் அப்படிங்கிற ரோல்ல சாம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி சந்தியா நம்பியார். நெஞ்சத்தை கில்லாதே சீரியல் மதுமிதா அப்படிங்கிற ரோல்ல ரேஷ்மா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் மதன். அதே சீரியல்ல பங்கஜம் அப்படிங்கிற ரோல்ல கௌசல்யா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் செந்தாமரை. அதே நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற சீரியல்ல அதிதி அப்படிங்கிற ரோல்ல மதுமிதா இளையராஜா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். அதே நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற சீரியல்ல சகுந்தலா அப்படிங்கிற ரோல்ல ரேகா கிருஷ்ணப்பா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் வசந்தகுமார். அபிஷேக் அப்படிங்கிற ரோல்ல மானஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி நிரஜா. அதே நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற சீரியல்ல அருண் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சசீந்தர் புஷ்பலிங்கம் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி காயத்ரி. அதே நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற சீரியல்ல சந்தோஷ் அப்படிங்கிற ரோல்ல சாம் விஸ்வநாதன் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவியுடன். வீரா சீரியல் கண்மணி அப்படிங்கிற ரோல்ல சுபிக்ஷா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் அவினாஷ் வாசுதேவன். மாரி சீரியல் தெய்வானை அப்படிங்கிற ரோல்ல அபிதா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் சுனில். அண்ணா சீரியல் சண்முகம் அப்படிங்கிற ரோல்ல செந்தில் குமார் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி ஸ்ரீஜா சந்திரன். அதே சீரியல்ல பரணி அப்படிங்கிற ரோல்ல நித்யாராம் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். முத்துப்பாண்டி அப்படிங்கிற ரோல்ல சத்யா எஸ்கே ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி ரம்யா என்எஸ்கே. பாண்டியம்மா அப்படிங்கிற ரோல்ல ஸ்ரீலேகா ராஜேந்திரன் ஆக்ட் பண்ணியிருந்தாருங்க இவங்க கணவர் ராஜேந்திரன். அறிவழகன் அப்படிங்கிற ரோல்ல விகாஸ் சம்பத் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவியுடன். கார்த்திகை தீபம் சீரியல் தீபா அப்படிங்கிற ரோல்ல அர்த்திகா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். அதே சீரியல்ல கார்த்திகேயன் அப்படிங்கிற ரோல்ல கார்த்திக் ராஜ் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி யாழினி. அதே கார்த்திகை தீபம் சீரியல்ல அபிராமி அப்படிங்கிற ரோல்ல மீரா கிருஷ்ணா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் மாஸ்டர் சிவா.
அதே கார்த்திகை தீபம் சீரியல்ல ஜானகி அப்படிங்கிற ரோல்ல தமிழ்ச்செல்வி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். அதே கார்த்திகை தீபம் சீரியல்ல ஐஸ்வர்யா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல வந்தனா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் மைக்கேல். கார்த்திக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா ராஜா அப்படிங்கிற ரோல்ல இந்திரன் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி சிவானி. சிவா அப்படிங்கிற ரோல்ல தினேஷ் கோபாலசாமி ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ரக்ஷிதா மகாலட்சுமி. பட் இவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதே கார்த்திகை தீபம் அப்படிங்கிற சீரியல்ல ராஜஸ்ரீ அப்படிங்கிற ரோல்ல விசித்ரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் சாஜி. ராஜ சேதுபதி அப்படிங்கிற ரோல்ல நடிகர் விஜயகுமார் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய முதல் மனைவி முத்துக்கண்ணு, இரண்டாவது மனைவி மஞ்சுளா. சந்திரகலா அப்படிங்கிற ரோல்ல கிருத்திகா அண்ணாமலை ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவருடன். சந்திரகலா கணவர் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பரோஸ்கான் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி ஏகவள்ளி. சந்தியா ரகம் சீரியல் ரகுராம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ராஜு பரமேஸ்வர் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி தீபா. அதே சீரியல்ல சிவராம் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ராஜ்கமல் ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க மனைவி லதாராவ். அதே சந்தியா ரகம் அப்படிங்கிற சீரியல்ல பிரபு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல சங்கரேஷ் குமார் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க மனைவியுடன். வள்ளியின் வேலன் அப்படிங்கிற சீரியல்ல வள்ளி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஸ்ரேயா அச்சன் பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாரு இவங்க கணவர் சித்து. இவரும் இதே சீரியல்ல பார்த்தீங்கன்னா கதிர்வேல் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ரெண்டு பேரும் பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் நடிச்சிட்டு வராங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து. அதே சீரியல்ல வேதநாயகி அப்படிங்கிற கதாபாத்திரத்துல கன்யா பாரதி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் பாரதி. மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியல்ல காயத்ரி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் யுவராஜ். சீதாராமன் அப்படிங்கிற சீரியல்ல சீதா அப்படிங்கிற ரோல்ல பிரியங்கா நல்காரி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க கணவர் ராகுல் வர்மா. வித்யா நம்பர் 1 அப்படிங்கிற சீரியல்ல தேஜாஸ்வினி கவுடா பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க வித்யா அப்படிங்கிற ரோல்ல இவங்க கணவர் அமர்தீப். கோகுலத்தில் சீதை அப்படிங்கிற சீரியல் வைஷாலி தனிகா இந்த சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இவங்க கணவர் சத்யாதேவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஜீ தமிழ் சீரியல், அதாவது ஜீ தமிழ் சேனலில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், எந்த சீரியலோட பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும், இப்போ இந்த வீடியோவில் நிஜ கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இதில் உங்களுக்கு எந்த பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.